கழக தலைவர் அறிவித்தார். 4 பங்கு அறிவிப்புகளை நிறைவேற்றல. கிட்டத்தட்ட கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? ஆனா அதிமுக பிரதான எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இல்லாவிட்டாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்ற விதமாக மத்திய அரசு போராடி வாராடி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள உயர்த்தி கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத ஸ்டாலின் போராட்டம் பண்ணார். அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கிராமத்தில் தான் சரி நகரத்தில் தான் சரி அவருக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள் ஆதிராட மக்கள் அருதிர மக்கள் வீடு இல்லாம இருக்கின்றவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள் அவருடைய குடும்பத்தில் ஆண் வாரிசு இருந்தா திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவருக்கு வீடு இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் பொங்கல் பரிசு கொடுத்தோம். இனி தைப்பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் வருடத்திற்கு மானியமாக கொடுக்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். அதுபோல நம்முடைய பெண்கள் பணிக்கு செல்கின்ற போது குறித்த நேரத்தில் செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் பட்டு புடவை வழங்கப்படும் தீபாவளி என்று. அதோட நம்முடைய படித்த பட்டதாரியில் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் பட்டு புடவை வழங்கப்படும் தீபாவளி என்று. அதோட நம்முடைய படித்த பட்டதாரியில் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பணி கிடைக்காதவர்களுக்கு 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். +2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். முதியோர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல கைத்தறி அந்த நெசவாளர்களுக்கு 300 யூனிட் விலை இல்லாம தராங்க. இனி 450 யூனிட் விலை இல்லாம தருவோம். பவர்லூம் வைத்திருக்கீங்க 1000 யூனிட் மானியம் கொடுக்கறாங்க. இப்ப 1400 யூனிட்டா கட்டணம் இல்லாம வழங்குவோம். இப்படி பல திட்டத்தை அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் உங்களுக்கு வழங்கப்படும் என்ற நற்செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி 10 தேர்தலில் தோல்வியுற்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்க 2011 ஒப்பா இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி வர முடியல, எதிர்கட்சியா கூட வர முடியல. ஆனா எங்களுடைய தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு பிரதான எதிர்கட்சியா அதிமுக வந்தது. அதிமுக 66 இடங்கள் வெற்றி பெற்றது. கூட்டணி 9 75 இடங்கள் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியா வந்தோம். 2011 2021 வரை பல தேர்தல்களே வெற்றி பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம். நீங்க எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத இருந்தவர்கள், நீங்க பொய்ய பேசி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள். நீங்க
இந்த 5 ஆண்டுல மக்கள் பட்ட துன்பம் வேதனைகள் அத்தனையும் இன்றைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. இனி திமுகவுக்கு இந்த தேர்தலோட இறுதி தேர்தல். என்ன செஞ்சீங்க? 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சியில் மக்களுக்கு கிடைத்த பலன் என்ன? என்ன நன்மை கிடைச்சது? ஒண்ணு, உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைச்சது. கொள்ளையடித்த பணத்தை நீங்க நல்லா பாதுகாப்பா வெளிநாட்டில் வச்சிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப கருப்பு கொடி பிடிச்சார், கருப்பு பலூன் விட்டார். ஆளுங்கட்சி வந்த உடனே அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு சென்னைக்கு வந்தபோது வெள்ளை குடை பிடித்தவர் இதே ஸ்டாலின்.